ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது, எனக்கு வயது 41 ஆகுது மேடம். மனைவிக்கு 15 மனைவிக்கும் அவருக்கும் சாரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது, தன்னுடைய வயது 41ன்னும், அவருடைய மனைவிக்கு வயது வந்து 26 ஆகுது. ஸோ 2 பேருக்கும் 15 வயது வித்தியாசத்துல நாங்க வந்து திருமணம் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால எங்களுக்கு எதிர்காலத்துல வாழ்க்கையில ஏதாவது கருத்து முரண்கள் மாறுபடுமா? அதுக்கு நீங்க ஒரு ஆலோசனை சொன்னா நல்லா இருக்கும் அப்டின்னும் கேட்டிருக்காரு. ஸோ பொதுவா எல்லாருக்குமே என்னன்னா, ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல மேரேஜ் பண்றது அப்படின்றதுல கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தா போதும். ஒரு 5 வயது அது மாரி இருந்தா ஓகே. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு தன்னை விட அதிக வயது மூத்தவங்கள ஒரு பெண் திருமணம் பண்றாங்க. முழு மனதோட திருமணம் பண்றாங்க. புரிஞ்சு தான் திருமணம் பண்றாங்கன்னா, இங்க வயது ஒரு ஒரு தம்பதிகளுக்குள்ள வயது வித்தியாசம் அதிகமா இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல. முழு சம்மதத்தோட அது நடக்குது அப்டின்னா. ஏன்னா, ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு திருமண வாழ்க்கையில என்னன்னா, தன்னுடைய தகப்பன்ட்ட கிடைச்ச அன்பு, தன்னுடைய சகோதரன்ட்ட கிடைச்ச அன்பு, தகப்பன்ட்ட கிடைச்ச பாதுகாப்பு, அத தாண்டி கணவன் அப்படின்ற உடல் சார்ந்த புரிதல். தன்னை உடல் சார்ந்து ஒரு கணவன் புரிஞ்சுக்கிறானா? ஒரு தாயுள்ளமும், ஒரு தந்தையுடைய அன்பும் சேர்த்து அந்த கணவன்ட்ட கிடைக்குதா? அப்போ என்ன பண்றா அப்படின்னா, அது மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான எல்லா விதத்திலயும் தன்னை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கக்கூடிய கணவன் அமையும்போது, அந்த பெண் வயதையோ, இல்ல முடி நரைச்சிருக்கிறதையோ, எதையுமே பெருசாக பொருட்படுத்துறது கிடையாது. சோ அப்போ தன்னுடைய த தந்தை குடும்பத்தையே வந்து தந்தை குடும்பத்துல அன்பு கிடைக்கலையோ, இல்ல பிறந்த குடும்பத்துல யாரும் இல்லையோ, எத பத்தியுமே அவ கவலைப்பட மாட்டா. ஒரு நல்ல கணவன் அமைஞ்சுட்டுனா. ஏன் அப்டின்னா, பிறந்த குடும்பத்துக்கு அப்புறம் தனக்கு அடுத்ததா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்டின்னா, தன்னுடைய கணவன்றவன் எந்த அளவுக்கு தன்னை எமோஷனலா அட்டாச்மென்ட்டா பாத்துக்கிறான் அப்டின்றது தான் ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அப்போ ஒரு தம்பதிகளுக்குள்ள வயது வித்தியாசம் என்ன இருந்தாலும் மிகப்பெரிய புரிதல் இருக்கு. மனம் சார்ந்த, உடல் சார்ந்து, அவருடைய உடல் சார்ந்த தேவைகள் என்ன அப்படின்ற அளவுக்கு 2 பேருக்கும் எந்த முரண்பாடுகளும் எந்த வயதிலயும் இல்ல அப்படின்னா, அங்க வயது வந்து ஒரு தடையே கிடையாது உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு. அது சார்ந்து ஒரு பெண்ணுக்கு நீங்க ஒரு ஆண்மையில வந்து ஆண்மையில வீரியம் கம்மியாகுது, எனக்கு வயதாகிறதுனால கம்மியாகுது அப்படின்றது எல்லா ஆணுக்கும் நடக்கிறது கிடையாது. சரியான ஃபுட் எடுத்துக்கும் பொழுது, அது எந்த வயதிலயும் ஒரு ஆணால ஒரு பெண்ண திருப்திப்படுத்த முடியும். தன் மனைவிய திருப்தியா வச்சுக்க முடியும். அப்படின்றப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய புரிதல், மனம் சார்ந்த, உடல் சார்ந்த புரிதல் தான் எதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூச்சப்பட்டுக்கிட்டோ, மறைச்சுக்கிட்டோ பேசிட்டு இல்லாம, ஓப்பனா பேசக்கூடிய தன்னுடைய எல்லா விஷயங்களையும், ஆசபாசங்களையும் பகிர்ந்துக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு எந்த ஒரு வயது வித்தியாசம் இருந்தாலும், ஒரே வயதா இருந்தாலும், இல்ல 15 வருட வித்தியாசம், 20 வருட வித்தியாசம் இருந்தா கூட, தன்னை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கக்கூடிய கணவன தான், குழந்தை மனச புரிஞ்சுக்கக்கூடிய கணவன தான் வந்து ஒரு ஒவ்வொரு பெண்ணுமே எதிர்பார்க்கிறா. ஒரு தந்தை தன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாரு? ஒரு சகோதரன் தன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவான்? சோ அனைத்து தன்னுடைய வாழ்க்கையில பார்த்த அனைத்து விதமான ஆண்களுடைய மொத்த ஒரு பாசத்தையுமே தன்னுடைய கணவன்ட்ட எதிர்பார்க்கிறா. சோ அது மாதிரி ஒரு கணவன் கிடைக்கும்போது எந்த ஒரு பெண்ணுமே வயதுன்ற ஒரு வித்தியாசத்தையோ, தன்னை விட கணவன் இவ்ளோ வயது வித்தியாசம் இருக்கு அப்படின்றதையோ விரும்புறதில்ல. அதுவும் இன்னைக்கு உள்ள பெண்கள் இந்த காலகட்டத்து பெண்கள் ரொம்பவே வந்து மெச்சூரிட்டியா தன்னுடைய கணவன சூஸ் பண்றாங்க. சோ தன்னை விட மெச்சூரா இருக்கக்கூடிய வயது கூட உள்ள ஆணை திருமணம் பண்ணும் பொழுது, தன்னை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஆளாகவும் அவர் இருப்பாருன்றத ரொம்ப பிலீவ் பண்றாங்க. ஏன்னா தன்னை விட மெச்சூரா இருக்கிறவர் தன்னை வந்து தான் கோபத்துல இருந்தாலும், ஒரு புரிதல்ல இல்லைன்னா கூட, தன்னை ஆசுவாசப்படுத்தி ஒரு பொறுமையா தன்னை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனிதராகவும் இருப்பாரு அப்படின்றதையும் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. சோ வயதுன்றது தம்பதிகளுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினையோ, மாற்றத்தையோ இல்ல அத பார்த்து 4 பேர் பேசுறாங்க பாருங்க. என்னது இது? இந்த பையன் வந்து வயசானவரா இருக்காரு. அதுக்கு போய் இந்த பொண்ணா? அப்படின்னு 4 பேர் பார்த்து பேசுவாங்க. அது அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான். அவங்க என்னத்த பேசினாலும் நம்ம குடும்பத்த நடத்துறதுக்கு அவங்க வந்து வந்து டீல் பண்ண போறது கிடையாது. அந்த 4 செவுத்துக்குள்ள அந்த கணவனும், அந்த மனைவியும் எவ்வளவு அழகான பர்சனாலிட்டியா இருந்தாலும், ஒரே வயதுல திருமணம் பண்ணியும், இல்ல
இல்ல 2, 3 வயதுல வித்தியாசத்துல திருமணம் பண்ணியிருந்தாலும் 2 பேருக்கும் புரிதல்ன்ற ஒண்ணு இல்ல அப்டின்னா, கண்டிப்பா அந்த வாழ்க்கைய நன்றாக நடத்த முடியாது. அப்போ வயதுன்றது இந்த விஷயத்துல ஜஸ்ட் நம்பர் தான். 2 பேரும் எந்த வயதிலயும் காதலித்து, அந்த காதலோடும், காமத்தோடும் அந்த குடும்ப வாழ்க்கைய தாம்பத்தியத்தோடும், முழு தாம்பத்தியத்தோடும் என்ஜாய் பண்ணி கண்டிப்பா வாழ முடியும். சரியா? நன்றி.